மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமுனாவால தான் விஜய் அரெஸ்ட் ஆனாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு நம்ம கங்காவும், காவேரியும் பயங்கரமா யமுனா மேல கோவப்படுறாங்க. நம்ம காவேரி யமுனாவ பிடிச்சு 2 சாத்து சாத்திடுறாங்க. இந்த யமுனாவும் வில்லி மாதிரி மாறிக்கிட்டு வருது. நான் போய் இப்பவே அவர பார்க்கத்தான் போறேன். நீ அம்மாகிட்ட வேணும்னாலும் சொல்லிக்கோ அப்படின்னு காவேரி கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ள இங்க நிவினும், குமரனும் சேர்ந்து எப்படியாச்சும் விஜய பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா, பார்க்கறதுக்கே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. விஜய் மேல ஏற்கனவே போலீஸ் கோவத்துல இருந்திருப்பாங்க இல்லையா? இதனால நேரடியா கொண்டு வந்து மத்திய சிறையிலேயே அடைச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்க்க முடியாது. பர்மிஷன்லாம் இல்ல அப்படின்றாங்க. ஸோ காவேரியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிவினும், நம்ம குமரனும் ஃபோன் பண்ணி இல்ல வர வேணாம். எங்களாலேயே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா காவேரி இல்ல இல்ல நான் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம விஜயோட தாத்தாவும் பாட்டியும் அங்க வராங்க. ஸோ அவங்க வர்றப்ப வக்கீலோட தான் வராங்க. நேரா உள்ளார போயிட்டு சூப்பரண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜாமீனும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காதான். ஏன்னா பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா வில்லத்தனமா யோசிச்சு விஜய் வெளியில இருந்ததுன்னா அந்த வெண்ணிலாவோட சித்தப்பாவுக்கும் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கேஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால ஜாமீனும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாட்டுக்கு. ஸோ இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததுன்னா கரெக்டா நம்ம பக்கத்து தான் எந்த தப்புமே இல்ல இல்லையா? அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. வெளியில வந்துரலாம் அப்படிங்கிற மாரி வந்து வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா அதுக்குள்ள இந்த பசுபதி உள்ளார பூந்து ஏதாச்சும் கேம் விளையாடாம இருக்கணும். வெண்ணிலாவும் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வேறையா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம காவேரியும் அங்க வந்துடுறாங்க. ஸோ காவேரி வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாவும் பாட்டியும் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாமா நான் போகும்போது உன்னை வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு தாத்தா சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல நீங்க போங்க நான் வரல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க உள்ளார போக முயற்சி பண்றாங்க. ஆனா முன்னாடி நிக்கிறவங்க அது எப்படிம்மா உள்ளார போக முடியும்? அதெல்லாம் முடியவே முடியாது பர்மிஷன் இல்லாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத சிசிடிவி கேமரா மூலியமா அந்த சூப்பரண்ட் பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் பொழுது நிலைமைய அங்க இருக்கிறவங்க சொன்ன உடனே சரி உள்ளார அனுப்பு அப்படின்னு உள்ளார போறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ காவேரி கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கிட்டு விஜய பார்க்கறதுக்கு சம்மதம் கொடுத்துட்றாங்க. ஸோ விஜய பார்க்கறதுக்காக உள்ளார போய் நிற்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.